இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிற மந்திர பிரயோகம் உச்சிஷ்ட கணபதி மந்திர பிரயோகம். இது ஒரு திராவிட முறை மந்திர பிரயோகம். ஆரிய முறை திராவிட முறை என்று இருக்குது. இது திராவிட முறை மந்திர பிரயோகம். மந்திரங்களும் வித்தியாசப்படும், ஜந்திரங்களும் வித்தியாசப்படும். ஆனால் தேவதை என்ற செயற்பாடு வித்தியாசப்படாது. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆரிய முறை. திராவிட முறை கொஞ்சம் இலகுவானதாகவும் இருக்கும், செய்யக்கூடியதாக இருக்கும், எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த திராவிட முறை உச்சிஷ்ட கணபதி பிரயோகத்தில் 50க்கும் மேற்பட்ட பிரயோகங்கள் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஏவல் பிரயோகம், ஒரு எதிரியை அழிக்கக்கூடிய அல்லது அடக்கக்கூடிய அல்லது திருத்தக்கூடிய, இயன்றவரை நீங்கள் எதிரியை திருத்தக்கூடியவர் பாருங்க. அவர் திருந்தி சரியான முறைக்கு வந்துட்டால் அவரை மன்னிச்சு விடுவோம். அதனால் இந்த மந்திர பிரயோகத்தில் உங்களுக்கு நான் ஏவல் பிரயோகமும் தந்திருக்கிறேன். அதே நேரத்தில் எதிரி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் செய்தது பிழை என்று உணர்ந்த பிறகு அதற்கு மாற்று முறை தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இதில் 2 ஜந்திரம் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி ஜந்திரம் தான். ஒரே மாதிரி என்றால் ஒரே பிரயோகத்துக்குரிய ஜந்திரம் தான். 2 ஒன்றாத்தான் பிரயோகிக்கணும். அப்படி ஒரு சிறந்த முறை. உச்சிட்ட கணபதி மூல மந்திர பிரயோகம், அழைப்பு மந்திரம், மால் மந்திரம், உடல்கட்டு. இந்த பிரயோகம் நீங்கள் செய்யும் பொழுது, நான் இப்போ இந்த முறை தந்திருக்கிற பிரயோகம் செய்யும் பொழுது நீங்கள் உச்சிட்ட கணபதி உடல்கட்டு பிரயோகம் செய்தால் நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த முறையில் செய்யுங்கள். ஆனால் உடல்கட்டு நீங்கள் கட்டாயம் செய்திருக்க வேண்டும். சிறந்த முறை. எல்லோராலும் எடுக்கப்படுவது இல்லை இந்த முறைகள். நீங்கள் தேவையானவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கணபதியின் மந்திர முறைகள் இல்லை, உச்சிட்ட கணபதி மந்திர முறை தான் 1,00,000 உருவோட சித்தியாகிற முறை. அது உச்சிட்ட கணபதியின் எல்லா பிரயோகங்களையும் நீங்கள் சித்தியாக்கணும் என்றால் மூல உச்சிட்ட கணபதியை நீங்கள் 1,00,000 உரு கொடுத்து சித்தியாக்குற முறை இருக்குது. மிகுதி எல்லா கணபதிகளும் ஆரிய முறையில் இருக்கிற முறைகளாக இருக்கட்டும், அது கவித்தார கணபதி, மகா கணபதி என்று வர எல்லா பிரயோகங்களும் 4,00,000க்கு குறையாத முறைகள் தான். திராவிட முறைகளில் இலகுவான முறைகள் எல்லாம் இருக்குது. 30,000, 16,000 சித்தியாகிற முறைகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆரிய மந்திர பிரயோகம் என்று சொல்லப்படுற உச்சிட்ட கணபதி முறைகளில் ஏறக்குறைய நீங்கள் என்னதான் 16,000 முறை, 30,000 முறை, 50,000 முறை கொடுத்தாலும் 1,00,000 முறை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் சித்தியாகும். நீங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு புரியும். 1,00,000 முறை, 10,000 ஹோமம், 1000 தர்ப்பணம், இவ்வளவு நீங்கள் செய்தால்தான் உச்சிட்ட கணபதி முறை சித்தியாகும். அது ஆரிய முறையாக இருந்தாலும் சரி, திராவிட முறையாக இருந்தாலும் சரி, உச்சிட்ட கணபதியை நீங்கள் மூல தெய்வமாக எடுக்கும் பொழுது, அவர்தான் என்று சொல்லி உச்சிட்ட கணபதியின் மூல மந்திரம் சொல்லி எடுக்கும் பொழுது, இப்பிரயோகம் உச்சிட்ட கணபதியின் திராவிட முறை. இது ஒரு பிரயோக மந்திர முறை. நீங்கள் குறிப்பிட்ட அளவு சொல்லும் பொழுதே உங்களுக்கு 8,500 உரு அல்லது 16,000 உருவுக்கெல்லாம் இது வேலை செய்யும். ஆனாலும் உச்சிட்ட கணபதி அழைப்பு, உச்சிட்ட கணபதி தம்பனம் என்று பல முறைகள் இருக்கின்றன. உச்சிட்ட கணபதி அனைத்து முறையும் நீங்கள் சித்தியாக்க வேண்டுமான 50 பிரயோகத்துக்கு மேல் இருக்கிறது. சித்தியாக்க வேண்டுமானால் நீங்கள் உச்சிட்ட கணபதியின் மூல மந்திரம், அழைப்பு மந்திரம் என்று முறைகள் இருக்கிறது, மூல ஜந்திரம் என்றெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் செய்து சித்தியாக்கியதுக்கு பிறகு நீங்கள் செய்தால் இது இலகுவாக வேலை செய்யும். ஒரு 10,000 முறை கொடுத்ததை உடனேயே வேலை செய்ய தொடங்கி. அதனால் இந்த உச்சிட்ட கணபதி பிரயோகத்தை முழுமையாக படிக்க நினைக்கிறார்கள் என்னட்ட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பல பிரயோகங்கள் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அட்டகர்மங்களை விட அதிகமான பிரயோகங்கள் வரும். மிருகங்கள் தடுக்கிறது, யானை தடுக்கிறது என்று பல முறைகள் இருக்கிறது. பயிர் செலுக்கிறது
என்றெல்லாம் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னிடம் சரியான முறையில் சேர்ந்து பதிந்து அதற்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். 004-94-17-18-52-188 வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முதல் மெசேஜ் ஒன்று அனுப்புங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு பதில் தருவேன். நான் இலங்கையில் கிளிநொச்சி என்ற பகுதியில் இருக்கிறேன். அதனால் தொலைபேசி இலக்கம் மாறுபடும். நீங்கள் இந்தியாவில் இருப்பதாக நினைக்க வேண்டாம். நான் இலங்கை ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் மந்திர விடயங்களை பார்ப்போம். மந்திரம் ஓம் கலபகுல் கணபதி உங் அங் சங் ரீங்க உச்சிட்ட கணபதி நான் தரும் குக்கடா பிராணாய பலியை ஏற்றுக்கொண்டு இன்னா மகன் இன்னானை குத்து குத்து கொல்லு கொல்லு தாக்கு தாக்கு சீக்கிரம் சீக்கிரம் சிவாகா. இதில் இன்னார் மகன் இன்னாரை என்று சொல்லுவது போல இன்னாள் மகள் இன்னாரை என்று சொல்லலாம், அல்லது இன்னாரை குத்து குத்து என்று சொல்லலாம். முக்கியமாக இதில் நீங்கள் அவருக்கு ஏற்பட வேண்டியிருக்கும் தாக்கத்தை நீங்கள் இட்டு செய்யலாம். கைகால ஏடு என்று சொல்லலாம், அல்லது வயிற்று குத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செய்யலாம். அப்படி பலவிதமான விடயங்களை அதில் நீங்கள் போட்டு செய்ய வேண்டும். உங்கள் புத்தியை பொறுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்குத்தான் குரு தேவை, சரியான முறையில் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு. குக்குடா பிராணாய பலி என்பது ஒரு சேவல் நீங்கள் பலி கொடுக்க வேண்டும். பூசை முடிவிலும் கொடுக்க வேண்டும். பிரயோகத்துக்கு எடுக்கும்போது மந்திரம் உச்சரித்ததுக்கு பிறகு நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் 8500 உரு அல்லது 16000 உரு கொடுக்கலாம். 21000 உரு அல்லது 30000 உரு கொடுத்தால் உத்தமம். சீக்கிரம் வேகமாக வேலை செய்யும். தேய்பிறை சதுர்த்தியில் ஆரம்பித்து நீங்கள் இப்பூசையை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏற்றாற்போல 21 நாளில் முடித்தால் நல்லம், அல்லது அதற்கு கூடுதலாக செய்ய விரும்புபவர்கள் கூடுதலாக செய்யுங்கள். ஆனால் தொடக்கம் தேய்பிறையாக இருக்க வேண்டும். இதற்கு பூசை பொருட்கள் 3 பாக்கு, 9 வெற்றிலை, பழம் 5, மஞ்சள் அரைத்து 3 உருண்டையாக வைக்க வேண்டும். தேசிக்காய் அளவு, எலும்பிச்சங்காய் என்று கூறுவார்கள், அந்த எலும்பிச்சம்பழ அளவு 3 உருண்டை வைக்க வேண்டும். செவ்வுள நீர் 3 வெட்டி வைக்க வேண்டும். முற்றிய கணுவோடு கூடிய கரும்பு வைக்க வேண்டும். இருபக்கமும் கணு இருக்க வேண்டும். மோதகம் 3, செவ்வளரிப்பூ பயன்படுத்த வேண்டும். சாம்பிராணி கற்பூரம் வைக்கவும். அரக்கு நீங்கள் அப்படியே கட்டியாகவே வைக்கலாம். பசும்பால் விட்டு பொங்கல் வைத்திருக்க வேண்டும். தேன் போன்றவை நீங்கள் தித்திப்பான பதார்த்தங்கள், தேன், பூந்தி போன்ற உணவு வயல் வைக்கலாம். அத்தோடு பொறி வையுங்கள். சத்துருவை அளிப்பதாக இருந்தால் விளக்கிற்கு நீங்கள் கடுகெண்ணெய் பயன்படுத்த வேண்டும். கடுகெண்ணெய் பயன்படுத்தி விளக்கு நீங்கள் கொளுத்த வேண்டும். தெற்கு திசையாக இருந்து பூசை செய்ய வேண்டும். தேய்பிறை சதுர்த்தியில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். கவனமாக பூசை செய்ய வேண்டும். பூசை முழுமையாக நீங்கள் இத்தனை உரு கொடுக்கிறேன் என்று உரு கொடுத்ததுக்கு பிறகு, முடிவில் நீங்கள் சம்பூர்ணம் எல்லாம் செய்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு சேவல் பலி கொடுத்து பூசை முடிக்கலாம். இத்தோடு இன்னொரு மந்திரமும் இருக்கிறது. அதையும் நீங்கள் ஒரு 10,000 உருவோ அல்லது 1008 உருவோ கொடுத்து சித்தி செய்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறென்றால், ஓ அங்க உங்க சிவசிவ உருத்திர உச்சிட்ட கணபதி இன்னார் பெயரில் செல்லு, சீக்கிரம் சுவாமியானை செல்லு. இப்படித்தான் முடியும். சிவாகா என்றெல்லாம் முடியாது. இதை நீங்கள் ஒரு 1008 உருவாவது கொடுத்து சித்தி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சாபநிவர்த்தி செய்ததற்கு பிறகு இதை நீங்கள் ஜந்திரத்தில் எதிரியின் பெயரெல்லாம் விட்டு நீங்கள் செய்து எல்லாம் பூரணமாக முடித்ததுக்கு பிறகு காரிய சாத்தியம் சொல்வது போல இதை 3 தடவை உச்சரித்து மந்திரத்தை முடிக்க வேண்டும்.
அதன் பிறகு பூசையை முழுமையாக முடித்து இதன் பிறகுதான் சேவல் பலி கொடுக்க வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரித்து முடித்ததுக்கு பிறகு நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது முடித்ததுக்கு பிறகு சேவல் பலி கொடுக்க வேண்டும். இப்பொழுது யந்திரத்தை பார்ப்பார். யந்திரம் இதுதான். 2 யந்திரங்களும் ஒரு பிரயோகத்திற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தகட்டில் 2 யந்திரங்களையும் எழுதி நீங்கள் எதிரியின் பெயரை உள்ளிட்டு தாக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை உச்சரித்து பிறகு முதலாவது மந்திரத்தை உச்சரித்து பூர்ணமாக முடித்ததுக்கு பிறகு 2வது மந்திரத்தை சொன்னதுக்கு பிறகு சேவல் ஒன்று பலி கொடுத்து நீங்கள் இந்த யந்திரத்தை எதிரியின் இடத்தில் கொண்டு சென்று புதைக்கலாம். இதைவிட நீங்கள் புற்று மண் எடுத்து எதிரியின் காலடி மண், ஆணாக இருந்தால் வலது கால் மண், பெண்ணாக இருந்தால் இடது கால் மண் எடுத்து நீங்கள் அதோடு நீர் விட்டு அந்த புத்து மண்ணை குழைத்து அதிலே தட்டி அந்த மண்ணை பரவி தட்டி அதிலே இந்த சக்கரத்தை எழுதி எதிரியின் பெயரையும் விட்டு உச்சரித்து நீங்கள் அதை கொண்டு சென்று எதிரியிடத்தில் புதைத்தால் எதிரிக்கு அழிவு ஏற்படும். சிறந்த முறை, கவனமாக செய்யுங்கள். உடல் கட்டு திசைக்கட்டு என்பன செய்து கொள்ளுங்கள். இதுபோல பல பதிவுகள் உண்டு. இன்னும் பலவிதமான உச்சிஷ்ட கணபதியின் உண்மையான ரகசிய முறைகள் இருக்கின்றன. எல்லாம் திராவிட முறைகள். விரும்பியவர்கள் தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்ளலாம். எதிரி கடுமையான பாதிப்படைந்திருந்தால் நீங்கள் அவன் மன்னிப்பு கேட்டு வந்தால் தர்ம விதிப்படி மாற்று மந்திரத்தை உச்சரித்து எதிரிக்கு அந்த தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும். நீங்கள் புதைத்த யந்திரத்தை எடுத்து பாலில் இட்டு அல்லது ஓடுகின்ற தண்ணீரில் இட வேண்டும். அதுபோல இந்த மாற்று மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும். மந்திரம்: ஓம் உருத்திர கணபதி உச்சிட்ட கணபதி ஓங்கார கணபதி உன்னையும் என்னையும் படைத்த சுவாமியானை தனிதனி சிவாகா. இந்த மந்திரத்தை முதல் கணபதி மந்திர சித்திக்கு பயன்படுத்தும் அனைத்து வித நைவேத்திய பொருட்களையும் வைத்து மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும். ஒரு 21,000 அல்லது 30,000 கொடுத்து சித்தி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் செய்கையை செய்ததுக்கு பிறகு அவர் வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லது நன்றாக ஒரு மனிதனாக குணமுள்ள மனிதனாக மாறினால் நீங்கள் மாற்று மந்திரத்தை பயன்படுத்தி அவருக்கு சிகிச்சை செய்து அவரை சுகப்படுத்த வேண்டும். இதுதான் தர்மம். இதை மீறி நீங்கள் செய்தால் கணபதியின் சாபத்துக்கு உள்ளாவீர்கள். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செய்யுங்கள். ஒன்றொன்றுமில்லை. இந்த மந்திரத்தை உச்சரித்து ஒரு தண்ணி எடுத்து தண்ணியை சுற்றி செய்ததுக்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து அதுக்கு ஒரு 108 உரு கொடுத்ததுக்கு பிறகு அந்த நீரை குடிக்க கொடுத்து அவருக்கும் தெளித்து விட்டால் போதுமானது. திருநூறிலும் ஜெபித்து அவருக்கு தண்ணியிலிட்டு குடிக்க கொடுக்கலாம். அல்லது நீங்கள் புதைத்த இடத்தில் தண்ணீரை மந்திரித்து கொண்டு போய் ஊற்றி விட்டால் அல்ல அந்த அளவுக்குள் திருநூறை ஊதி ஜெபித்து விட்டு ஊதிவிட்டால் அவருக்கு மாற்றாகிவிடும். இதில் நீங்கள் என்னையும் உன்னையும் படைத்த சுவாமியார் ஆணை, இன்னான் மகன் இன்னானுக்கு நான் செய்த அனைத்து அழிவை நோக்கி செய்த பிரயோகங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சாந்தப்படுத்து தனிதனியவே சிவாகா என்று உச்சரித்து நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய பெயரை சுவாமியார் ஆணை, இன்னான் மகன் இன்னானுக்கு ஏற்பட்ட சர்வ தொந்தரவும் என்று சொல்லி நீங்கள் செய்யலாம். என்னால் செய்யப்பட்ட வினை நீங்கள் தனித்தனி என்று கூட செய்யலாம். கவனமாக செய்யுங்கள். இதை செய்ய போகும்பொழுது நீங்கள் உடற்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கொண்டு போக வேண்டும். அதே போல அவருக்கு தனித்ததுக்கு பிறகு மந்திரத்தை சொல்லி ஒரு ஏதாவது ஒரு பலி, குக்குடா பலி கொடுத்தால் நல்ல பலி கொடுத்து நீக்கினாலும் நல்ல, அல்லது அவருக்கு பெரும் படையல் ஒன்று வைத்து மோதக பலியும் கொடுக்கலாம். சிறப்பான மந்திரம். கவனமாக பயன்படுத்துங்கள். மந்திர விடயங்களை பார்த்துவிட்டு நீங்கள் மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்,
சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பலருக்கு நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.